நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் போடுற ஸ்டிச்சஸ் உடைய வலியை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. படுத்தா எந்திரிக்க முடியாதுங்க, எந்திரிச்சா உட்கார முடியாது, அந்த வலி ஒன்றும் சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட வலியிலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற டிப்ஸு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ஒரு நர்ஸு சிஸ்டர் சொன்னாங்க, நான் ஃபாலோ பண்ண ஈஸியாக 1 வீக்லேயே ரெக்கவர் ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் டிப்ஸு தாங்க. நல்லா வந்து பிளாஸ்டிக் டப்பி வந்து எடுத்துக்கோங்க, நம்ம உட்கார மாதிரி சைஸில். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி கை பொறுக்கிற அளவு இருக்கணும். அதில் வந்து ஒரு 1/4 மூடி வந்து டெட்டால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 செகண்ட் நல்லா உட்காந்து அப்புறம் எந்திரிங்க. அந்த மாதிரி காலையில், மதியானம், நைட்டு 3 வேலையும் பண்ணுங்கள். முக்கியமாக அது பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹாட் வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க, மறுபடியும் தண்ணி ஊற்றி. அப்போ தான் வந்து அந்த எரிச்சல் இருக்காது. அப்படி பண்ணிங்கன்னா 1 வீக்லேயே சூப்பராக ரெக்கவர் ஆகிடலாம். ஹாஸ்பிட்டல் விட்டு வீட்டுக்கு போகும்போது அழகாக நடந்து போயிடலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.